உலகின் மிகச்சிறந்த மருந்தாளர் மற்றும் வேதியியலாளர் ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1853 ஜூலை 4 அன்னைக்கு ஜெர்மனியோடைய நார்த் ரைன் வெஸ்ட்ஃபேலியாவில் இருக்கிற ஜோலிங்கனில் யோஹானஸ் ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெக்மனுக்கும் ஜூலி பெக்மனுக்கும் மகனாக பிறக்கிறார் ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன். இவருடைய அப்பா ஒரு கெமிஸ்டா, அதாவது வேதியியலாளராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியை வச்சு நடத்தக்கூடிய மேனுஃபேக்சரராகவும், அதாவது ரசாயன தொழிற்சாலையை வச்சு நடத்தக்கூடிய உற்பத்தியாளராகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனுடைய குழந்தை பருவமானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருந்து வந்தது. இந்த நிலையில் 1858ஆம் ஆண்டு ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக கவர்னர்ஸை நியமிக்கிறாங்க. அதாவது வீட்டுக்கே கல்வியை கற்பிக்கக்கூடியவங்க தான் கவர்னர்ஸ். இவங்க பிரைவேட் டியூட்டர்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வீட்டிலிருந்தே இவருடைய பிரைமரி எஜுகேஷன், ஆரம்ப கல்வியை கவர்னர்ஸ் மூலமாக படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னதான் ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வீட்டிலிருந்தே இவருடைய ஆரம்ப கல்வியை படித்து வந்தாலும் ஒவ்வொரு வருடமும் ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணி இவர் ஒவ்வொரு கிரேடாக கிராஜுவேட் ஆகியும் வந்தாங்க. இதுக்கப்புறமா 1863ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் இவருடைய ஆரம்ப கல்வியை கவர்னர்ஸ் மூலமாக முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா அந்த ஜோலிங்கன்லே இருக்கக்கூடிய ஒரு ஜிம்னேசியத்தில் இவருடைய மேற்படிப்புக்காக சேர்த்துடுறாங்க. அதாவது ஜிம்னேசியம் அப்படின்றது ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல் இதெல்லாம் ஜிம்னேசியம் அப்படின்னு தான் ஜெர்மனியில் அழைக்கப்படும். ஸோ ஜோலிங்கன்லே இருக்கக்கூடிய ஒரு ஜிம்னேசியத்தில், அதாவது ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1863ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய 10 வயதிலிருந்து ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் ஸ்கூலுக்கு போய் இவருடைய ஹையர் எஜுகேஷன் படிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் இவர் ஃபார்மல் எஜுகேஷன் படிக்கலாம். அதாவது ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்றது அந்த காலகட்டத்திலலாம் கிரீக், லட்டின் இது போன்ற லாங்குவேஜஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மொழிகளாக இருந்தது. அதை படிக்கணும் அப்படின்ற நிலை இருந்தது. அதேமாதிரி கிளாசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான சில சப்ஜெக்ட்ஸும் இருந்தது. இதெல்லாம் ஃபார்மல் எஜுகேஷனில். ஆனால் ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் ஃபார்மல் எஜுகேஷன் படிக்காமல் இவருக்கு பிடிச்சதை அந்த ஜிம்னேசியத்தில் படித்து வந்தாங்க. அதாவது ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனுக்கு சயின்ஸ், அறிவியல் பாடங்கள் படிக்கிறது தான் நிறைய ஆர்வம் இருந்தது. ஏன்னா ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனுடைய அப்பா ஒரு கெமிஸ்ட், ஒரு வேதியியலாளர். அவர் வச்சு நடத்தக்கூடிய கெமிக்கல் ஃபேக்டரியில் இந்த மினரல் டைஸ், அதாவது கனிம நிறமிகள், அதுக்கப்புறமா பிக்மெண்ட்ஸ் நிறமிகள், கனிம சாயங்கள், அதுக்கப்புறமா பிக்மெண்ட்ஸ் நிறமிகள், அதே மாதிரி இன்னொரு பக்கம் அப்ரேசிவ்ஸ் அப்படின்ற இந்த உராய்வுகள் குறித்தது, அதுக்கப்புறமா பாலிசிங் மெட்டீரியல். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கே உற்பத்தி செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கெமிக்கல் லேபரட்டரியையும் இவருடைய அப்பா வச்சுருந்தாங்க. அந்த கெமிக்கல் லேபரட்டரியில் அடிக்கடி இவருடைய அப்பா நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. இவருடைய அப்பா தான் பாரிஸ் கிரீன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வேதியியலில் கண்டறிஞ்சிருந்தாங்க. இது மாதிரி அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ஈடுபட்டு வரும்போது ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனும் இவருடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்குறதுக்காக இவருடைய கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு போய் அங்கே இருக்கிற அந்த கெமிக்கல் லேபரட்டரியில் இவருடைய அப்பாவை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனுக்கு சயின்ஸில் ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. பர்டிகுலராக இவருக்கும் கெமிஸ்ட்ரி, வேதியியலில் தான் இவருக்கும் ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. இதனாலேயே வேதியியல் சார்ந்த பாடங்களை அந்த ஜிம்னேசியத்தில் இவர் படித்தாங்க. மேலும் இவர் மேற்கொண்டு இந்த கெமிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவருடைய அப்பா உதவியாகவும் இருந்து வந்தாங்க. ஸோ இப்படியே ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் என்னதான் ஜிம்னேசியத்தில் ஜாயின் பண்ணி படித்தாலும் ஃபார்மல் எஜுகேஷன் படிக்காமல் இவருக்கு பிடிச்சதை படித்தாங்க. பிறகு 1870ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த ஜோலிங்கனில் இருக்கக்கூடிய ஜிம்னேசியத்திலிருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு பதிலாக ஃபார்மசி படிக்க சொல்லி வலியுறுத்துறாங்க. ஃபார்மசி அப்படின்றது மருந்தியல். குறிப்பாக ஒரு மருந்தை எப்படி தயாரிக்கணும், அதை எப்படி கரெக்டாக சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அதை பற்றின விஷயங்கள் கற்றுக்கிறது. அந்த ஃபார்மசி படித்து இவர் ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆனால் இவரால் மருந்துகளை உற்பத்தி செஞ்சு அந்த மருந்துகளை டிஸ்பென்ஸும் பண்ண முடியும், விநியோகமும் பண்ண முடியும். இதுக்காக ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனுடைய அப்பா
இவரை ஃபார்மசி படிக்க சொன்னாங்க. ஆனால் இவருக்கோ கெமிஸ்ட்ரி வேதியியல் படிக்கிறதுல தான் ஆர்வம் இருந்தது. இருந்தாலும் இவருடைய அப்பா சொல்கிறாங்க அப்படின்றனால ஃபார்மசி படிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. உடனடியாக இதே 1870ஆம் ஆண்டு இந்த நார்த் ரைன் வெஸ்ட்ஃபேலியாவில் இருக்கிற ஜோலிங்கன்லேருந்து அதே நார்த் ரைன் வெஸ்ட்ஃபேலியாவில் இருக்கக்கூடிய இந்த எல்பர்ஃபெல்ட் அப்படின்ற ஒரு இடம், அங்கே இவருடைய அப்பா இவரை அனுப்பிடுறாங்க. அங்கே ஒரு அப்பாத்தகிரி இருந்தாங்க. அப்பாத்தகிரி அப்படின்றவங்க மருந்து தயாரிப்பாளர்கள். அவங்க இன்றைய காலகட்டத்தில் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க. அதில் ஒரு அப்பாத்தகிரிட்ட இவருடைய அப்பா எல்பர்ஃபெல்டுக்கு இவரை அனுப்புனாங்க. ஸோ அங்கே எல்பர்ஃபெல்டில் இருக்கிற ஒரு அப்பாத்தகிரிட்ட இருந்து ஹெர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் ஃபார்மசியில் ஒரு அப்ரெண்டிஸாக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் இவருக்கு அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுல அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் போக ஆரம்பிக்குது. இவருக்கு கெமிஸ்ட்ரியில் தான் ஆர்வம் இருந்தனால இவர் திரும்பியும் அந்த எல்பர்ஃபெல்டிலேருந்து ஜோலிங்கனுக்கு இவருடைய வீட்டுக்கே திரும்பி வந்துடுறாங்க பாதியிலேயே. அப்போ இவருடைய அப்பா மற்ற இவருடைய குடும்பத்தினர் எல்லாருமே ஹெர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனை கண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது, நீ ஃபார்மசியே உன்னால் படிக்க முடியலன்னா மேலும் கெமிஸ்ட்ரி படிக்கணும், அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ ஃபார்மசி கண்டிப்பாக படித்தாதான் கெமிஸ்ட்ரி அப்படின்றது இன்னும் உனக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இவருடைய அப்பா இவருக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் ஹெர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் இதை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த ஜோலிங்கன்ல இருந்து அந்த எல்பர்ஃபெல்டுக்கே போயிடுறாங்க. போய் இவர் அங்கே இருக்கிற அந்த அப்பாத்தகிரிட்டே மறுபடியும் ஜாயின் பண்ணி இவர் ஃபார்மசியில் அப்ரெண்டிஸாக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அடுத்து அவருக்கு கீழே ஒரு அசிஸ்டண்ட்டாகவும் மாறிடுறாங்க. அதுக்கப்புறமா இவர் அந்த நார்த் ரைன் வெஸ்ட்ஃபேலியாவில் இருக்கிற எல்பர்ஃபெல்டிலிருந்து இவர் வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. குறிப்பாக ஜெர்மனியோடைய நார்த் ரைன் வெஸ்ட்ஃபேலியாவில் இருக்கிற எல்பர்ஃபெல்டிலிருந்து அதே ஜெர்மனியோடைய ஹெஸ்ஸில் இருக்கக்கூடிய பேட் ஆரோல்சன் அப்படின்ற ஒரு இடம், அங்கே இவர் போகிறாங்க. அந்த பேட் ஆரோல்சனுக்கு போய் அங்குமே இவர் அங்கே இருக்கக்கூடிய மருந்தாளர்கள்கிட்டையும் இவர் மருந்தியல் ஃபார்மசி சார்ந்த விஷயங்கள் கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹெர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் இன்னும் சில இடங்களுக்கு இவர் போறாங்க. குறிப்பா இந்த ஜெர்மனியோடைய ஹெஸ்ல இருக்கிற பேட் ஆரோல்சன்ல இருந்து மறுபடியும் ஜெர்மனியில இருக்கிற நார்த் ரைன் வெஸ்ட்ஃபேலியாக்கே இவர் திரும்புறாங்க. இந்த முறை இவர் திரும்ப நேரத்தில் நார்த் ரைன் வெஸ்ட்ஃபேலியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதே ஜெர்மனியோடைய இன்னொரு இடத்துக்கு, ஜெர்மனியோடைய சாக்சோனியில் இருக்கிற லைப்சிக் அப்படின்ற ஒரு இடம், அந்த ஒரு சிட்டிக்கு இவர் போகிறாங்க. இப்படி இவர் பல்வேறு இடங்களுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஜெர்மனியில் இருக்கிற நார்த் ரைன் வெஸ்ட்ஃபேலியா அங்கவே இவர் கிளம்புறாங்க. குறிப்பாக அந்த நார்த் ரைன் வெஸ்ட்ஃபேலியாவில் இருக்கிற கலோன் அப்படின்ற ஒரு இடம், ஒரு ஃபேமஸான ஒரு சிட்டி, அங்கே இவர் போகிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஹெர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் பல்வேறு இடங்களுக்கு போய் ஃபார்மசி சார்ந்த பல விஷயங்களை இவர் கத்துக்கிறாங்க. இறுதியா 1874 இந்த காலகட்டத்தில் இந்த ஜெர்மனியோடைய நார்த் ரைன் வெஸ்ட்ஃபேலியாவில் இருக்கிற கலோன், இங்கிருந்து இவர் ஜெர்மனியோடைய ஹெஸ்ல இருக்கிற வீஸ்பாடன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ரெமிஜியஸ் ஃப்ரசனியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிஸ்ட், ஒரு ஃபேமஸான ஒரு வேதியியலாளர் இருந்தாங்க. அவருக்கு கீழே இதுக்கப்புறம் இவர் ஃபார்மசி முடிச்சிட்டனால நேராக அவருக்கு கீழே போய் இவர் கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1874ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது இவருடைய 21 வயதிலிருந்து. குறிப்பாக அவர் அந்த வீஸ்பாடன் அங்கே ஒரு கெமிஸ்ட்ரிக்காகவே ஒரு ஸ்கூலை வச்சு, கெமிஸ்ட்ரி ஸ்கூலை வச்சு நடத்தி வந்தாங்க அந்த ரெமிஜியஸ் ஃப்ரனேசியஸ் அப்படின்ற அந்த வேதியியலாளர். ஸோ அவருக்கு கீழே அடுத்த ஓராண்டு ஹெர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் கெமிஸ்ட்ரியை படித்தாங்க. மேலும் அவரும் இவருக்கு ஃபார்மசியில் கூடுதல் விஷயங்களை கற்பித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1875ஆம் ஆண்டு அந்த ரெமிஜியஸ் ஃப்ரசேனியஸ் அவருக்கு அந்த ஜெர்மனியோடைய சாக்சோனியில் இருக்கிற லைப்சிக், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிகோடைய பேராசிரியராக, ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, வேதியியல் பேராசிரியராக அவருக்கு வேலை கிடைக்குது. இதனால அவர் இந்த ஜெர்மனியோடைய ஹெஸ்ல இருக்கிற வீஸ்பாடன்ல இருந்து அதே ஜெர்மனியோடைய சாக்சோனியில் இருக்கிற லைப்சிக் போய் யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிகோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரியா பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அவரை தொடர்ந்து அதே 1875ஆம் ஆண்டு ஹெர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனும் அந்த ஒரு வீஸ்பாடன்ல இருந்து லைப்சிக்கே போயிடுறாங்க. ஜெர்மனியோடைய ஹெஸ்ல இருக்கிற வீஸ்பாடன்ல இருந்து அதே ஜெர்மனியோடைய சாக்சோனியில் இருக்கிற லைப்சிக் போய் யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிக் அங்கே இவர் ஜாயின் பண்ணி மேலும் அந்த
ரெமீஜியஸ் ஃப்ரெனீசியஸ். அவர் கீழே இவர் வந்து கெமிஸ்ட்ரி பாடங்களை படித்தும் கெமிஸ்ட்ரி சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஹெர்மன் கோல்பி அப்படின்னு சொல்லி இன்னொரு பேராசிரியர், அவருமே யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிகில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரியாக இருந்தாங்க. கெமிஸ்ட்ரியில் நிறைய பிரிவுகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்லாம் இருக்குது. ஸோ இந்த ரெமீஜியஸ் ஃப்ரெனீசியஸ் அவர் வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு பேராசிரியராகவும், இந்த ஹெர்மன் கோல்பி அப்படின்றவர் வேற ஒரு கெமிஸ்ட்ரி பிரிவில் பேராசிரியராகவும் இருந்தாங்க. இந்த ஹெர்மன் கோல்பி கீழேயும் வந்து இவர் வந்து ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து நிறைய கெமிஸ்ட்ரி சார்ந்த ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா படிப்பையும் வந்து மேற்கொண்டாங்க. இந்த நிலையில் 1877ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து ஃபார்மசி எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணி இவர் வந்து ஒரு டிகிரி வந்து பெறுறாங்க ஃபார்மசியில். ஸோ ஒரு ஃபார்மசிஸ்டாக இவர் வந்து தகுதி பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா தான் முழுமையாக இவர் வந்து கெமிஸ்ட்ரியில் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஹெர்மன் கோல்பி, அதுக்கப்புறமா இவருடைய ஏற்கனவே முன்னாள் பேராசிரியரான ரெமீஜியஸ் ஃப்ரெனீசியஸ், அதுக்கப்புறமா வந்து இன்னொரு நபரும் கூட ஏர்ன்ஸ்ட் வான் மயர் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க 3 பேருக்கு கீழே ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து பிஹெச்டி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரியில், வேதியியலில் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிக்லேயே இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறை இவர் வந்து டயால்கில் சல்ஃபைட்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், அந்த கெமிக்கல் காம்பவுண்டோடைய ஆக்சிடேஷன் குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஒரு ஆராய்ச்சியாக இவர் வந்து இவருடைய பிஹெச்டி தீசஸ், அதாவது டாக்டர் ஆஃப் ஃபிலாசபிக்கு உண்டான ஆய்வுக் கட்டுரை, அதை 1878ஆம் ஆண்டு ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து அதை சமர்ப்பித்தாங்க. அது வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் டயால்கில் சல்ஃபைட்ஸ் அப்படின்ற டைட்டில். இதுக்கப்புறம் இவருக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிக் தரப்பிலிருந்து இவருக்கு ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனுக்கு வந்து பிஹெச்டி வழங்கப்படுது. ஸோ பிஹெச்டியை வந்து இவருடைய 25 வயதில் 1878ஆம் ஆண்டு பெறாங்க. இதுக்கப்புறம் உடனடியாக ஜெர்மனுடைய மிலிட்ரியில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக வாலண்டரி மிலிட்ரி சர்வீஸில் இவர் வந்து ஓராண்டு பணிபுரியிருக்காங்க. இவருடைய 25 வயசில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அங்கே ஒரு ஃபார்மசிஸ்டாக இவர் வந்து ஜெர்மன் மிலிட்ரியில் நியமிக்கப்படுறாங்க. ஏன்னா மிலிட்ரியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், காயங்கள், அதுக்கெல்லாம் மருந்துகள் வந்து தேவைப்படும். ஸோ அதை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு ஃபார்மசிஸ்டாக இவர் வந்து வாலண்டியர் மிலிட்ரி சர்வீஸில் ஓராண்டு ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் 1879ஆம் ஆண்டு இவருடைய 26 வயதில் இவர் ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து ஜெர்மன் மிலிட்டரி சர்வீஸ்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் உடனடியாக இவர் வந்து டாக்ஸகாலஜி, நச்சுயியல், அதை வந்து படிக்கணும் அப்படின்னு ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து முடிவு செய்கிறாங்க. ஸோ இந்த முடிவு பண்ண உடனடியாக இவர் வந்து ஜெர்மனியோடைய லோவர் சாக்சோனி, அங்கே இருக்கக்கூடிய பிரான்சிக் அப்படின்ற இடத்துக்கு இவர் வந்து போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரான்சிக், அது வந்து அஃபீஷியலாக இன்றைய காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரான்சிக் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு அழைக்கப்படுது. யூனிவர்சிட்டி ஆஃப் பிரான்சிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு அழைக்கப்படுது. அது வந்து பொதுவாக டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரான்சிக், அது சுருக்கமாக வந்து டியூ பிரான்சிக் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே தான் 1879ஆம் ஆண்டு இவருடைய மிலிட்ரி சர்வீஸ் முடித்த உடனடியாக இவருடைய 26 வயதில் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ராபர்ட் ஆட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸகாலஜிஸ்ட் இருந்தாங்க, நச்சுயியல் நிபுணர் இருந்தாங்க. அவருக்கு கீழே தான் ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து நச்சுயியல், டாக்ஸகாலஜியை கற்றுக்கிட்டு வந்தாங்க. டாக்ஸகாலஜி அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நச்சுயியல் அப்படின்றது இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த ஒவ்வொரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோடைய ரொம்ப அட்வர்ஸான அந்த அந்த பண்புகள், அதை பற்றி படிக்கிறது. அதுக்கப்புறமா வந்து கெமிக்கல்ஸில் இருக்கக்கூடிய நச்சு மட்டும் இல்லாமல் வெவ்வேறு தாவரங்கள், செடிகள், கொடிகள், அதே மாதிரி விலங்குகளினுடைய உடலில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், அதில் இருக்கக்கூடிய நச்சுகள், இது பற்றிலாம் படிக்கிறது, ஸ்டடி பண்ணுறது டாக்ஸகாலஜி அப்படின்றது. ஸோ அதில் தான் இவர் வந்து இவருடைய படிப்பாக வந்து மேற்கொண்டாங்க. குறிப்பாக ஹெபிலிட்டேஷனுக்காக படித்தாங்க. ஹெபிலிட்டேஷன் அப்படின்றது ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டி முடித்த பிறகு படிக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் யூனிவர்சிட்டி டிகிரி தான் இந்த ஹெபிலிட்டேஷன் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு டிகிரியை 1879ஆம் ஆண்டிலிருந்து அந்த டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரான்சிக்கில் இவர் வந்து ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து ராபர்ட் ஆட்டோ கீழே படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இவர் வந்து டாக்ஸகாலஜி படிக்கும்போது தொடர்ந்து வந்து அந்த ஹெபிலிட்டேஷன் டிகிரியாக படித்தாங்க. இந்த ஹெபிலிட்டேஷன் அப்படின்றது ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி போன்ற நான் இங்கிலீஷ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு டிகிரி தான் இது. இது லட்டினில் டாக்டரேட் ஹேபல் அப்படின்னு அழைக்கப்படும். இது வந்து ஜெர்மன் மொழியில் பிடி அப்படின்னு சாட்டை அழைக்கப்படும். இந்த டிகிரி தான் ஹெபிலிட்டேஷன். இதை தான் இவர் வந்து படித்தாங்க. பின்னர்
பின்னர் 1882ஆம் ஆண்டு இவருடைய 29 வயதில் ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து ஹெபிலிட்டேஷனை வந்து இவர் வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த டிகிரியை, ஹையஸ்ட் யூனிவர்சிட்டி டிகிரியை இவர் வந்து பெற்றுறாங்க. பெற்றதுக்கு அப்புறமா மறுபடியும் இவர் வந்து ஜெர்மனியோடைய லோவர் சாக்சோனியில் இருக்கிற அந்த பிரான்சிக்கில் இருந்து அதே ஜெர்மனியோடைய சாக்சோனியில் இருக்கிற லைப்சிக்கு வந்து போகிறாங்க. போய் யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிக்கில் ஒரு லெக்சரராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனுக்கு விரிவுரையாளர் அப்படின்ற பதவி மறுக்கப்படுது. அப்போ அந்த ஹெர்மன் கோல்பி அவர் தான் வந்து பேராசிரியராக இருந்தாங்க. இவர் மறுக்கப்படுறதுக்கு முக்கிய காரணம் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு ரூல் இருந்தது. அது என்னன்னா, இந்த கிரீக் லாட்டின் இந்த லாங்குவேஜில் வந்து அந்த காலகட்டத்தில் லெக்சர்ஸ் விரிவுரைகள்லாம் எடுப்பாங்க. ஸோ இவர் வந்து ஃபார்மல் எஜுகேஷன் படிக்காமல் கிரீக் லாட்டின்லாம் இவர் படிக்கவே இல்லை. ஸோ இதனால் இவருக்கு வந்து அந்த லெக்சரராக இருக்கிறதுக்கு அந்த ஒரு எபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி இவருக்கு உண்டான அப்ளிகேஷன் மறுக்கப்பட்டது. ஏன்னா ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து அந்த லாங்குவேஜஸ்லாம் தெரியாது. ஏன்னா இந்த காலகட்டத்திலலாம் இந்த கிரீக் லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வந்து அந்த 1800களுக்கு முற்பகுதியிலையும் கூட ரொம்ப வந்து அந்த லாங்குவேஜஸ்லாம் படிக்கிறது கௌரவமான விஷயமா பார்க்கப்பட்டது. மேலும் கிரீக் லட்டின் அந்த லாங்குவேஜஸில் தான் உலகம் முழுவதிலும், அதாவது யூரோப் முழுக்க, குறிப்பாக வந்து யூரோப் முழுக்க நிறைய லெக்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸும் லட்டினில் தான் எழுதுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இவருக்கு வந்து இப்போ வேறு வழியில் கிரீக் லாட்டின் ஒன்று படிச்சாகணும். அந்த நிலைமை இருக்கிறனால இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிக்லேயே இவர் வந்து வேலை பார்க்குறதுக்காக ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து கிரீக் லாட்டின் ஹிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. பின்னர் 1883ஆம் ஆண்டு இவருடைய 30 வயதில் ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் இவருடைய படிப்பை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிகோடைய ஒரு லெக்சரராக கெமிஸ்ட்ரியில் இவர் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ வேதியியலில் விரிவுரையாளராக 1883ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. ஹெர்மன் கோல்பி கீழே இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. இந்த நிலையில் 1884 நவம்பர் 25 இந்த சமயம் கரெக்டாக 66 வயதில் ஹெர்மன் கோல்பி வந்து இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போன பிறகு அந்த ஹெர்மன் கோல்பி அவருடைய இடத்துக்கு வந்து யோஹானஸ் விஸ்லேசனஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேராசிரியர் வர்றாங்க. அவரும் ஒரு வேதியியலாளர். அவர் வந்த பிறகு அவர் 1835ஆம் ஆண்டு பிறந்தவர். ஸோ இவரை விட 18 வயசு கிட்டத்தட்ட ஜாஸ்தி. அவர் வந்த பிறகு அவருக்கு கூட சேர்ந்து 1884ஆம் ஆண்டிலிருந்து இவர் ஒரு லெக்சரராக ஒர்க் பண்ணிக்கிட்டு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லையும் ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து ஈடுபடவும் தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் ஒரு முக்கியமான ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் குறித்த ரிசர்ச்சில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்ற என்ன அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு வகையான கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அதாவது இப்போ ஒரு பசில் இருக்குது அப்படின்னா அந்த பசில் வந்து இப்படி ஒரு பக்கம் வந்து ரெட்டு, க்ரீனு, எல்லோ அப்படின்னு இருக்குன்னா நம்ம அப்படியே அந்த பசிலை வந்து திருப்புவோம். இப்படி திருப்பும்போது வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு மாறி அது பார்க்குறதுக்கு உருவமே வந்து மாறிடும். ஸோ இப்படி நம்ம பண்ணுறனால, அதாவது அந்த பசிலை வந்து நம்ம சுழற்றுறதன் மூலமாக, அதை வந்து மாற்றுறதன் மூலமாக அந்த நிறமே மாறி நமக்கு வந்து விசுவலாக வந்து வேறு மாதிரி தெரியும். ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டனால ஸோ இப்படி அதை வந்து வெளியே எடுக்கலை. அதாவது இப்போ ஒரு மூணு விஷயங்கள் இருக்குது, 3 கலர் இருக்குன்னா அது வந்து அந்த பசிலில் இருக்குன்னா இப்படி நம்ம திருப்பும் போது அது தனித்தனியாக கலட்டலாம். ஒரே இடத்துல இருந்து ரீஅரேஞ்ச் தான் பண்ணும். இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணும்போதே அதனுடைய தோற்றம் வந்து வேறு ஒரு தோற்றம் மாதிரி மாறிடும். ஸோ இப்படி மாறக்கூடிய அந்த நிகழ்வு வந்து ரியாக்ஷன் அப்படின்றது. நம்ம பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். அது பண்ண பிறகு அதனுடைய தோற்றம் மாறி அது வந்து நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணனால அது ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அதனுடைய தோற்றம் மாறுது. ஸோ இதுதான் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். இதுவே வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ இவர் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரிம வேதியியல்லாம் ஆர்வம் காட்டினாங்க. கரிம வேதியியல் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து ஹைட்ரஜன் ஒரு தனிமம், ஆக்சிஜன் ஒரு தனிமம், இது ரெண்டுமே இணைஞ்சு ஹைட்ரஜனுடைய ஒரு ஆட்டமும் ஆக்சிஜனுடைய 2 ஆட்டமும் இணைஞ்சா வாட்டர் அப்படின்ற நீர் அப்படின்ற ஒரு சேர்மமாக மாறிடும். அது ஒரு காம்பவுண்டாக வந்து மாறிடும். ஸோ 2 எலிமெண்ட்ஸ் வந்து சேர்ந்தால் ஒரு காம்பவுண்ட்ஸாக மாறிடும். ஸோ இது மாதிரி படிக்கிறது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது மாதிரி படிக்கிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இப்படி ஹைட்ரஜன் ஒன்று, ஆக்சிஜன் ஒன்று, இது இப்போ ஹைட்ரஜனுடைய ஒரு அணுவும் ஆக்சிஜனுடைய 2 அணுக்கள் இணைஞ்சா அது நீராக மாறுது. அப்போ ஹைட்ரஜனுடைய 2 அணுவும் ஆக்சிஜனுடைய ஒரு அணுவும் மாறினா அது வேற ஒரு சேர்மமாக மாறும். ஸோ இது மாதிரி ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்குது. அதனுடைய அளவு மாறும்போது அதை வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையும் அதனுடைய தோற்றம், அதனுடைய சேர்மம், அதனுடைய ரிசல்ட்டும் வந்து மாறும். ஸோ அது மாதிரி இவர் வந்து
கெமிஸ்ட்ரியில் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ண தொடங்கியிருந்தாங்க, குறிப்பாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். அதில் இவர் எடுத்துக்கிட்டது என்னென்னா ஆக்சைம் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். இந்த ஆக்சைம் அப்படின்றத ஹைட்ராக்சிலமின் அப்படின்ற இன்னொரு கெமிக்கல் காம்பவுண்ட், அதை பயன்படுத்தி இந்த ஆக்சைமை வந்து இவர் வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. குறிப்பாக வந்து எப்படி மாற்றினாங்கன்னா பென்சோஃபின் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான காம்பவுண்ட் இருக்குது. இந்த பென்சோஃபின் மீது ஹைட்ராக்சிலமின் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்படி பயன்படுத்தும் போது அந்த பென்சோஃபின் வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகி ஆக்சோமினா வந்து மாறிடுது. ஸோ இதை இவர் வந்து பண்ணாங்க. அதாவது எப்படின்னா ஹைட்ராக்சிலமினை பயன்படுத்தி பென்சோமினில் ட்ரீட் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறதன் மூலம் அந்த பென்சோமின் வந்து அப்படியே வந்து ஒரு ஆக்சமீனா வந்து மாறிடுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஆக்சிஜன் தனியாக ஹைட்ரஜன் தனியாக இருக்கும்போது தனித்தனியாக இருக்கும். இந்த ஹைட்ரஜனை கொண்டு ஆக்சிஜனோட சேர்க்கும்போது, அதாவது ஆக்சிஜனுடைய 2 அணுக்கள் கூட சேர்க்கும்போது அது எப்படி நீராக மாறுதோ அது மாதிரி நான் புரிகிறதுக்கு சொல்கிறேன், ஹைட்ராக்சிலமின் இதை வந்து பயன்படுத்தி பென்சோஃபின் அதில் வந்து சேர்க்கும்போது அந்த பென்சோமினே வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகி ஆக்சிமா வந்து மாறிடுது. இந்த ஆக்சிமை இவர் வந்து ஃபாஸ்பரஸ் பெண்டோக்ளோரைடு அப்படின்ற வேறு ஒரு காம்பவுண்ட் கூட வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. இப்படி ட்ரீட் பண்ணும்போது ஆமைடு அப்படின்ற வேறு ஒரு காம்பவுண்டானது உருவாகுது. ஸோ இப்படி இவர் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி கடைசியாக அதனுடைய ரியாக்ஷன் வந்து ஆமைடு அப்படின்றதான் உருவாகுது. ஸோ இந்த ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனை 1886ஆம் ஆண்டு எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுக்கு அதை இவர் கண்டறிஞ்ச பிறகு அதுக்கு வந்து இவருடைய பேரே இடப்பட்டது. அதாவது இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனுக்கு எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனுடைய பேரில் பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு இவருடைய பேர் வந்து அதுக்கு இடப்பட்டது. ஸோ அது 1886ஆம் ஆண்டு எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து கண்டறிஞ்சாங்க. இதுக்கப்புறமா 1887ஆம் ஆண்டு இன்னொரு நபர், அவர் வந்து ஃப்ரீட்ரிக் வில்ஹெம் ஆஸ்வால்ட் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர். அவரும் 1853ஆம் ஆண்டு தான் பிறந்தவர் இவரை போலவே. ஸோ அவரும் ஒரு வேதியியலாளர். அவர் வந்து பிறகு அவர் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் உடலியல் வேதியியலில் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இயற்பியல் வேதியியலையும் அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிகில் 1887 ஜாயின் பண்ணுறாங்க. அவர் ஜாயின் பண்ண பிறகு அந்த ஃப்ரீட்ரிக் வில்ஹெம் ஆஸ்வால்ட் அவர் கூட சேர்ந்தும் எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து நிறைய ரிசர்ச்லாம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் பண்ணி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் இதே 1887 மார்ச் 20 அன்னைக்கு இவருடைய 33 வயதில் எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து பெர்தா ஓர்டல் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஏன் 33 வயசுனா இவர் ஜூலையில் பிறந்திருக்கிறாங்க. ஸோ மார்ச்சில் இவருக்கு வயது 33 தான். 1887ஆம் ஆண்டு மார்ச் 20 இவருக்கு 33 வயது தான். ஜூலை வந்தால் தான் 34 ஆகும். ஸோ 1887 மார்ச் 20 அன்னைக்கு இவருடைய 33 வயதில் எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து பெர்தா ஆர்டல் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனுக்கும் இவருடைய மனைவியான பெர்தா ஓர்டல் பெக்மன் இவங்க 2 பேருக்குமே ஒரு பெண் குழந்தை 2 ஆண் குழந்தைகள், அதாவது எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனுக்கும் இவருடைய மனைவியான பெர்தா ஆர்டல் பெக்மன் இவங்க 2 பேருக்குமே ஒரு பெண் குழந்தை 2 ஆண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. இது எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, தொடர்ச்சியாக இன்னொரு பக்கம் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிகில் இவருடைய கடமையை வந்து செஞ்சு வந்தாங்க 1890கள்லையும் கூட. இந்த நிலையில் 1889 காலகட்டத்திலலாம் ஜெர்மன் லாங்குவேஜில் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1890கள்லையும் இவர் வந்து அந்த ஃப்ரீட்ரிக் வில்ஹெம் ஆஸ்வால்ட் கூட சேர்ந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணாங்க. இந்த ஒர்க்கின் போது சோடியம், அதுக்கப்புறமா இவர் ஏற்கனவே பயன்படுத்தின பென்சோஃபின், இந்த ரெண்டையுமே வந்து ரியாக்ட் பண்ணுறது. ஸோ அதை வந்து ரியாக்ட் பண்ணுறது குறிப்பாக ட்ரை ஈத்தர் அப்படின்ற இன்னொரு காம்பவுண்ட், அதனோட இந்த சோடியம் அதே மாதிரி பென்சோஃபின் இந்த ரெண்டையுமே வந்து இவர் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்படி ரியாக்ட் பண்ணுறதன் மூலமாக ஒரு ப்ளூ சொல்யூஷன் ஆனது உருவானது. அது வந்து பிற்காலத்தில் கேட்டல் ரேடிக்கல் ஃபார்மேஷன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அந்த ஒரு கண்டுபிடிப்பை, அந்த ஒரு டிஸ்கவரியை இவர் வந்து ஃப்ரீட்ரிக் வில்ஹெம் ஆஸ்வால்ட் கூட சேர்ந்து எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து பண்ணாங்க. இந்த நிலையில தான் ஜெர்மனியோடைய ஹெஸ்ஸில் இருக்கிற கீசன், அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கீசனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அந்த பதவி 1891ஆம் ஆண்டு எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனுக்கு வழங்கப்பட்டது. ஸோ இவர் வந்து ஒரு சாதாரணமாக யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிகில் ஒரு லெக்சரராக தான் பணிபுரிஞ்சு வராங்க. இவருக்கு பேராசிரியர் பதவியே கிடைச்சனால இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிகிலேருந்து வெளியேறாங்க. வெளியேறி இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு இந்த ஜெர்மனியோடைய சாக்சோனியில் இருக்கிற லைப்சிகிலேருந்து அதே ஜெர்மனியோடைய ஹெஸ்ஸில் இருக்கிற கீசனுக்கு 1891ஆம் ஆண்டு
ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து போயிடுறாங்க. அங்கே போய் ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கீசனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அதாவது இயற்பியல் வேதியியல் பேராசிரியராக 1891ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு 1892ஆம் ஆண்டு எர்லாங்கன் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடம் இருக்குது. இது வந்து ஜெர்மனியுடைய பெவேரியாவில் இருக்கிற எர்லாங்கன். அங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எர்லாங்கன் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம், அது இன்றைய காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் எர்லாங்கன் அண்ட் நியூரம்பர்க் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கேருந்து இவருக்கு வந்து அதே ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பதவி கிடைக்குது. இந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் கீசனை விட யூனிவர்சிட்டி ஆஃப் எர்லாங்கன் இது வந்து கொஞ்சம் பெரிய பல்கலைக்கழகம். இதனால இந்த 1892ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கீசனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அந்த பதவியை ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு ஜெர்மனியோடைய அந்த ஹெஸ்ல இருக்கிற கீசனில் இருந்து அதே ஜெர்மனியோடைய பெவேரியாவில் இருக்கிற எர்லாங்கனுக்கு இவர் போயிடுறாங்க. 1892ஆம் ஆண்டு போய் அங்கே அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எர்லாங்கனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியா அந்த ஒரு வேதியியல் பேராசிரியராக ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் 1892ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. பிறகு ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து தொடர்ச்சியாக பல ஆராய்ச்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்க. இப்போ இவர் பண்ணக்கூடிய வேதியியல் ஆராய்ச்சி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு தனிமம் தனித்தனியாக வெவ்வேறு எலிமெண்ட்ஸாக இருக்குது அப்படின்னா அதை சேர்த்து நம்ம ஒரு புதிதாக ஒரு சேர்மம் காம்பவுண்ட்ஸாக மாற்றுறோம்னா அது பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு 2 தனிமங்கள் இணைஞ்சு நீர் அப்படின்ற சேர்மமாக மாறுறது, நீர் நமக்கு ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஒரு 4-5 தனிமங்களை சேர்த்து ஒரு சேர்மமாக மாற்றினா அது சில நேரங்களில் ஒரு சில நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்தாக வேலை செய்யும், அல்லது உயிரை கொல்லக்கூடிய உயிர்கொல்லியாக விஷமாக வந்து இருக்கும், அதே மாதிரி ரசாயன உரமாக இருக்கும். இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து உருவாக்க முடியும் வேதியியலில். ஸோ இதுக்காக தான் இவர் வந்து நிறைய கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை குறிப்பாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரிம வேதியியல்ல தொடர்ந்து இவர் வந்து பண்ணாங்க. இந்த நிலையில தான் 1897ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிக் அதனுடைய லேபரட்டரி ஆஃப் அப்ளைடு கெமிஸ்ட்ரி பயன்பாட்டு வேதியியல் ஆய்வுக்கூடம் அதனுடைய ஒரு டைரக்டர் அப்படின்ற பதவியை இவருக்கு வழங்குறாங்க. ஸோ இந்த ஒரு பதவி இவருக்கு வந்து கிடைக்கிறனால இவர் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எர்லாங்கன் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அந்த பதவியை ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் ரிசைன் பண்ணிட்டு இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு அந்த ஜெர்மனியுடைய பெவேரியாவில் இருக்கிற எர்லாங்கன்ல இருந்து அதே ஜெர்மனியோடைய சாக்சோனியில் இருக்கிற லைப்சிக்கு இவர் மறுபடியும் 1897ஆம் ஆண்டு போகிறாங்க. போய் அந்த லைப்சிக்ல யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிக்குடைய லேபரட்டரி ஆஃப் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அதனுடைய ஒரு டைரக்டராக இயக்குனராக 1897ஆம் ஆண்டிலிருந்து இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து நிறைய சப்ஸ்டன்சஸோடைய நிறைய பொருட்களினுடைய மாலிகுலர் மாசஸ் அதை வந்து மெஷர் பண்ணுற ஆராய்ச்சியில் இவர் வந்து இந்த காலகட்டத்தில் ஈடுபட தொடங்குறாங்க. குறிப்பாக 1900 காலகட்டத்துக்கு பிறகு ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து இந்த ரிசர்ச்சில் ரொம்ப தீவிரமாக வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மூலக்கூறு நிறைகள் அதனுடைய அளவுகளை வந்து அதாவது ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ் பொருட்களினுடைய மூலக்கூறு நிறைகளை அளவிடணும். ஸோ அந்த ஒரு பொறுப்பை இவர் வந்து அந்த ஒரு வேலையை இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து இபோலியோஸ்கோபி அப்படின்ற ஒரு விஷயம் இது வந்து பாயிலிங் பாயிண்ட் எலிவேஷன் அப்படின்னு அழைக்கப்படும். அதுதான் இந்த எபிலியோஸ்கோபி அப்படின்றது. அதையும் அதேமாதிரி கிரையோஸ்கோபி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கிரையோஸ்கோபி அப்படின்றது ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த 2 விஷயங்கள் ஒன்று வந்து எபிலியோஸ்கோபி இன்னொன்று வந்து கிரையோஸ்கோபி. இந்த 2 மெத்தட்ஸ் இது ரெண்டுமே வந்து மெத்தட்ஸ் முறைகள். இந்த 2 முறைகளை பயன்படுத்தி ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து சில பொருட்களினுடைய சில விஷயங்களினுடைய அளவை தீர்மானிக்கிறதுல இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போது ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸோடைய அளவை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸோடைய மாலிகுலர் மாசஸை வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னா அதுக்கு டெம்பரேச்சருடைய அளவு கரெக்டாக தெரியணும், வெப்பநிலையின் அளவு வந்து கரெக்டாக தெரியணும். ஸோ அப்போ அந்த வெப்பநிலையை அளவிடுறதுக்கு உண்டான சரியான அந்த தெர்மாமீட்டர் அந்த காலகட்டத்தில் கிடையாது. அப்போது இவர் வந்து ஏர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து அந்த மாதிரி தெர்மாமீட்டர் உருவாக்கணும் அப்படின்னு இவர் வந்து ஈடுபடுறாங்க. மேலும் 1905ஆம் ஆண்டு ஒரு டிஃபரன்ஷியல் தெர்மாமீட்டரையும் இவர் வந்து உருவாக்கிடுறாங்க. இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், பல சப்ஸ்டன்ஸோடைய மாலிகுலர் மாசஸ் அதை வந்து அளவிடணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல அதனுடைய வெப்பநிலையை வந்து அறியணும். ஸோ அந்த வெப்பநிலையை அறிஞ்ச பிறகு தான் இந்த எபிலியோஸ்கோபி கிரையோஸ்கோபி இந்த மெத்தட்ஸை பயன்படுத்தி பல சப்ஸ்டன்ஸோடைய அந்த மாலிகுலர் மாசஸை அளவிட முடியும். ஸோ அதுக்குண்டான அந்த வெப்பநிலை அளவிடுறதுக்கு இவர் இதை 1905ஆம் ஆண்டு கண்டறிஞ்சாங்க. இவர் கண்டுபிடிச்சனாலேயே இவருடைய இன்வென்ஷன்னாலேயே
அந்த ஒரு தெர்மாமீட்டருக்கு வந்து பெக்மன் டிஃபரன்ஷியல் தெர்மாமீட்டர் அப்படின்னு பெயரிடப்பட்டது. அது வந்து பிற்காலத்தில் பெக்மன் தெர்மாமீட்டர் அப்படின்னு வந்து அழைக்கப்பட ஆரம்பிச்சு இன்றைய வரைக்கும் பெக்மன் தெர்மாமீட்டர் வந்து கெமிக்கல் லேபரட்டரிஸில் சில முக்கியமான ரிசர்ச்சின் போது பயன்படுத்தப்பட்டு வருது. அது 1905ஆம் ஆண்டு எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா மேலும் பல ஆராய்ச்சிகளை எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் செஞ்சு பல கெமிக்கல் சார்ந்த ரிசர்ச்சஸில் ஈடுபட்டு நிறைய சாதனைகளையும் இவர் வந்து பண்ணாங்க. பிறகு 1910கள் காலகட்டத்தில் எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனுக்கு சில கௌரவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிலையில தான் 1912ஆம் ஆண்டு ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின் அங்கே இருக்கக்கூடிய கைசர் வில்ஹெம் இன்ஸ்டிடியூட் ஃபார் கெமிஸ்ட்ரி அதனுடைய ஹெட்டாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை 1912ஆம் ஆண்டு எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனுக்கு வழங்குறாங்க. ஸோ இதை வந்து ஏற்றுக்கிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிகோடைய டைரக்டர் ஆஃப் தி லேபரட்டரி ஆஃப் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அந்த பதவியை இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு இந்த 1912ஆம் ஆண்டு இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு இவர் வந்து அந்த ஜெர்மனியோடைய சாக்சோனியில் இருக்கிற லைப்சிகில் இருந்து அதே ஜெர்மனியில் இருக்கிற பெர்லினுக்கு 1912 ஏப்ரல் 1 அன்னைக்கு போய் அங்கே இருந்த கைசர் வில்ஹெம் இன்ஸ்டிடியூட் ஃபார் கெமிஸ்ட்ரி அதனுடைய ஹெட்டாக 1912ஆம் ஆண்டிலிருந்து இவர் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அங்குமே எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து நிறைய ரிசர்ச்சஸ்லாம் பண்ண தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப்போர் தொடங்கிறது. முதல் உலகப்போர் தொடங்கிய பிறகு லூபின் பீன்ஸ் அப்படின்னு ஒரு வகையான ஒரு விஷயம், இந்த லூபின் பீன்ஸ் அப்படின்றது உண்ணக்கூடியது. அது வந்து அனிமல்ஸுக்கு குறிப்பாக விலங்குகள் பயன்பாட்டில் இருக்கக்கூடியது. ஆனால் இது வந்து இந்த முதல் உலகப்போரின் போது அதனுடைய உற்பத்தி வந்து பாதிக்கப்படுது, அதனுடைய ஈல்டு வந்து பாதிக்கப்படுது. அப்போ அதை வந்து சரி செய்யணும் அப்படின்ற ரிசர்ச்சில் அதை எப்படி பண்ணால் அதனுடைய ஈல்டை வந்து அதிகரிக்க முடியும் அந்த விளைச்சலை. ஸோ அதில் வந்து எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து இவருடைய ஆராய்ச்சியை முதல் உலகப் போரின் போது பண்ணாங்க. பிறகு அந்த ஆராய்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டது. பின்னர் 1918ஆம் ஆண்டு முதல் உலகப் போரும் முடிவடைஞ்சது. இதுக்கப்புறம் எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனும் அந்த ஒரு லூபின் பீன்ஸ் அதனுடைய ஈல்டிலிருந்து இவர் வந்து வெளிவந்து மறுபடியும் இவர் வந்து அந்த பென்சோமீன் அதை பயன்படுத்தி ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்திலே இவர் தொடர்ந்து ஈடுபட்டாங்க. பின்னர் 1921ஆம் ஆண்டு எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து இவருடைய 68 வயதில் இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. அந்த பெர்லினில் இருக்கிற கைசர் வில்ஹெம் இன்ஸ்டிடியூட் ஃபார் கெமிஸ்ட்ரி அதனுடைய ஹெட் அப்படின்ற பதவியிலிருந்து 1921ஆம் ஆண்டு எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் இவருடைய 68 வயதில் ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன 2 ஆண்டுகளுக்கு பிறகு உடல்நல குறைபாடினால் பாதிக்கப்பட்டு 1923 ஜூலை 12 அன்னைக்கு இவருடைய 70 வயதில் எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1923 ஜூலை 12 அன்னைக்கு இவருடைய 70 வயதில் எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவர் பண்ண விஷயங்களுக்காக இவருடைய வாழ்க்கையும் இவர் வேதியியலில் ஆற்றின பங்களிப்பும் வந்து நிறைய புத்தகங்களில் இடம்பெற்றது. மேலும் எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மனை நினைவு கூறும் வகையில் இவர் கண்டறிஞ்சிருந்த அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனுக்கு பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே வந்து பெயரிடப்பட்டு அது வந்து எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் இறந்த பிறகும் இவர் வந்து கௌரவத்தை பெறக்கூடிய ஒரு விஷயமா இருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த தெர்மாமீட்டர் அதுவும் வந்து பெக்மன் தெர்மாமீட்டர் அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே அழைக்கப்பட்டு வருது. ஸோ இப்பேற்பட்ட இந்த கௌரவங்களை பெறுறதுக்கு காரணம் எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் வந்து வாழும்போது வேதியியலில் இவர் ஆற்றின பங்களிப்பு தான். ஸோ இப்பேற்பட்ட எர்ன்ஸ்ட் ஆட்டோ பெக்மன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.